மைக்கு மைக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. தெரியலையே, எனக்கும் புரியல. பார்க்கலாம். வா வீடியோ ஸ்டார்ட் பண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு 17 லட்ச ரூபா பட்ஜெட் அந்த கேட்டகரியில் பெஸ்ட் பேக் சீட் தரக்கூடிய ஈவி ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஈவி அப்படின்னாலே எம்ஜி வின்சர் தான் பெஸ்ட் பேக் சீட் தருது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். காரணம் அதில் ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்குது, நல்ல ஸ்பேஸ், நல்ல கேபின் அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ரேர் ஏசி முதற்கொண்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட எம்ஜி வின்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு பெரிய ஹைலைட்டாக இருந்திருக்கு இந்த ஈவி கேட்டகரியில். காரணம் அதனுடைய பேட்டரி பேக் நல்ல ரிலையபிளான பேட்டரி பேக், அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குது. மேலும் வண்டி நல்ல ஸ்பேஷியஸான வண்டி. ஆனால் இத்தனை நாளாக எம்ஜி வின்சருடைய பேஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்னு ஒரு வேரியன்ட் தான் இருந்தது. அதனுடைய ப்ரைஸிங் வந்து 16 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க. ஓகே, ஆனால் இப்போ புதுசாக ஒரு என்ட்ரி லெவல் மாடல் ஒன்று கொடுக்கணும், இதே ஸ்பேஸ் இதே கம்ஃபர்ட்டை இன்னும் அஃபோர்டபுளாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு பேஸ் மாடல் விட்டுருக்காங்க எம்ஜி வின்சருக்கு. அது பேர் கம்யூட் அப்படின்னு வச்சிருக்காங்க. கம்யூட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயணம் பண்ணுறது, ஊருக்குள்ளே பயணம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட் அப்படின்னு சொல்லுவோம். மாருதி சுசுக்கியில் டூர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அது வந்து எல்லோ போர்டு பையர்ஸுக்கு மட்டும்தான், ஃப்ளீட் பையர்ஸுக்கு மட்டும்தான் அந்த டூருங்கிற கேட்டகரி வந்து அவங்க பிச் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோரிஸ் கராஜஸ் வந்து கம்யூட் அப்படிங்கிற கேட்டகரியை எம்ஜி வின்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயின்லி ஃபார் டீ போர்டு பர்பஸஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வேணுனாலும் எல்லோ போர்டு தாண்டி ப்ரைவேட் யூஸ்க்கும் இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதனுடைய ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. 13.49 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு 4.3 meters லென்த் இருக்கக்கூடிய 38 kWh எல்எஃப்பி லித்தியம் அயான் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் கிராஸ் ஓவர் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் ஈவி கேட்டகரியில். அதுவும் இது வந்து பேஸ் மாடல்னாலுமே இதில் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இந்த வீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு சாம்பிள் இதோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதோ இதில் வந்து ஸ்மார்ட் கீஸ் கொடுத்துருக்காங்க வித் ரிமோட் லாக்கிங். இந்த அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தானாகவே எல்லா விண்டோஸும் இறங்குதுங்க. தானாகவே எல்லா விண்டோஸும் இறங்குது அண்ட் ஏசியும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் பேசிக் வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. வாங்க மேலும் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த கம்யூட் வேரியண்ட் வின்சர் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ரமணி மோரிஸ் கராஜஸ் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரானவங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இதே மாதிரி எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உள்ள போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எம்ஜி வின்சரோடைய லேட்டஸ்டான பேஸ் மாடல் கம்யூட். ஓகே, ஸோ இந்த கம்யூட்டோடைய ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 13.49 lakhs எக்ஸ்ஷோரூம் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோட் ரீதியாக ஆக்சசரிஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து 15 lakhsலேயே இந்த வண்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளோ பெரிய வண்டி. ஓகே, எம்ஜி வின்சரோடைய மிகப்பெரிய ஒரு யூனிக்னஸ்ங்கிறது இதனுடைய டிசைன் முழுக்குன்னு இருக்கும். அதாவது யூனிபாடி டிசைன் மாதிரி கொஞ்சம் வேன் மாதிரி தான் இருக்கும். பட் அதனாலேயே தான் பார்த்தீங்கன்னா வண்டியில் சரியான ஸ்பேஸ் இருக்குங்க. பேக் சீட்லாம் செம ஸ்பேஷியஸாக இருக்கிறது ரீசன் இது தான். இந்த ப்ரைஸுக்கு 4.3 meters லென்த் இருக்கக்கூடிய வண்டி இது. ஸோ அதை நீங்கள் மெயினாக கவனிச்சுக்கணும். ஓகே, அதனாலேயே தான் ஃப்ரண்ட் சீட்ஸும் சரி பேக் சீட்ஸும் சரி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் இந்த வண்டியில். ரைட், அண்ட் இதனுடைய ஃபஸ்ட் நம்ம வந்து பேட்டரி பேக்கில் நம்ம முதல்ல பேசிடலாம். 38 kWh லித்தியம் அயான் எல்எஃப்பி பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 332 கிலோமீட்டர் சாலிடான ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க எம்ஜி. ஸோ ஓனர்ஸ் வந்து சொல்கிறாங்க 300 வரைக்குமே சாலிடாக கிடைக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை தாராளமாக நீங்கள் வந்து நம்பலாம். ஓகே, மேலும் வாரண்ட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு. 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் ஒரு 10 செகண்டுக்கு உள்ளே ரீச் ஆகிடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஹெவியான வண்டியாக இருந்தாலும். ஸோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆஸ் யூஸ்வல் எம்ஜி வின்சரை பொறுத்தவரை என்றைக்குமே பேஸ் மாடலேருந்து டாப் மாடல் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுதுங்க. ஓகே, மெயினாக இதனுடைய சார்ஜிங் எபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் ஆப்வியஸ்லி இருக்குது. ஸோ ஒரு 45 நிமிஷம் நீங்கள் டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக 100% வரைக்கும் ரீசார்ஜ் ஆகிடும். அது ஒரு உறுதியான விஷயமா இருக்குது. கூடவே இந்த வண்டி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 7.2 kW ஸ்லோ சார்ஜிங் ஏசி சார்ஜிங் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 6-7 மணி நேரம் வரைக்கும் ஃபுல் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ நைட்டு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு காலையில் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 300 கிலோமீட்டர் சாலிடாக ஓட்டலாம் இந்த வண்டியை. அந்த அளவுக்கு ஒரு சாலிடான பேட்டரி பேக் அண்ட் சாலிடான பேட்டரி சிஸ்டம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட், இதெல்லாம் வந்து பேட்டரியோடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ஓவரால் ஸ்பெக்ஸ் எல்லாமே. ஆக்சுவல் ஆன் ரோடு பவர் என்ன, அதாவது ஹார்ஸ் பவர் ரீதியாகவும் டார்க் ரீதியாகவும் என்ன ஃபிகர்ஸுங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய வண்டிக்கு இதனுடைய ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்களுடைய டிரைவ் ரிவ்யூ நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம், நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம்.
டாப் மாடல் போட்டிருப்போம், பட் இருந்தாலும் பேஸ் மாடலுக்குமே அதே பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ரைட், இப்போ அடுத்தது நம்ம லுக்ஸுக்கு வருவோம். ஸோ லுக்ஸை பொறுத்தவரை பெருசாக எதுவும் மாறவே இல்லை. வண்டியோடைய லென்த்து, வண்டியோடைய ஷேப் எதுவுமே மாறலை. ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா இந்த வேரியண்ட்டில் ஆடம்பர ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்டில் மேலே இங்கே வரக்கூடிய எல்இடி டிஆர்எல்ஸ், அந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் அதெல்லாமே இந்த வேரியண்ட்டில் வர்றது கிடையாது. ஆனாலும் இங்கே எம்ஜி அப்படிங்கிற பிராண்டிங் வருது. இது நார்மலான க்ரோம் பிராண்டிங் தான். இதில் இலுமினேஷன்லாம் எதுவுமே கிடையாது. அது நீங்கள் பார்க்கலாம். பட் ஸோ ஹெட்லாம்ப்ஸை பொறுத்தவரை ஃபுல்லாக எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. எல்இடி பார்க்கிங் லேம்ப்ஸும் இருக்குது. அந்த பார்க்கிங் லேம்ப்ஸே இண்டிகேட்டர்ஸ் ஆகவும் ஹசார்ட் லேம்ப்ஸாகவும் டபுள் அப் ஆகுது. எம்ஜி வின்சரோட ஹெட்லாம்ப்ஸ் வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது அப்படின்னு தான் ஓனர்ஸும் சொல்லியிருக்காங்க. அதே ஹெட்லாம்ப்ஸ், அதே எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வேரியண்ட்ஸில் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸோ 360 டிகிரி கேமரா சிஸ்டமோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இல்லை. நார்மலான ஒரு ஃப்ரண்ட் எண்ட், வேறு பெருசாக எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு நார்மலான சிம்பிளான ஒரு கார் தான் அப்படின்னு சொல்ல முடியும். கொஞ்சம் முழுக்குன்னு இருக்குது அப்படின்னு தான் நம்ம ஊர் ஸ்லாங்கில் சொல்லுவோம். முழுக்குட்டின்னு ஒரு வண்டியோட லுக்கு தான் இது. ஓகே, அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஆல்ரெடி சைட் ப்ரொஃபைலில் வண்டியோடைய லென்த் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் ஹைலைட்ஸும் இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ், இது ஒரு யூனிக்கான பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் இது மோட்டரைஸ்டு கிடையாது, இது பாப் அவுட் கிடையாது. நீங்கள் தான் விரலை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைப் டோர் ஹேண்டில்ஸ் தான் எல்லா வின்சருக்கும் வருது. அது வந்து மாறவே இல்லை. கூடவே உங்களுக்கு பாடி கலர்ட் ஓஆர்விஎம்ஸ் வந்துடுது. இதில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. ஆனால் வீல் கவர் இல்லை அண்ட் அலாய் வீல்ஸும் இல்லை. இது நார்மலான ஸ்டீல் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த வித ஆடம்பரமும் அவங்க ஃபோக்கஸே பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்துருவோமா? 215/60 R17 அதுதான் டயரோட சைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதுக்கு அடுத்து நீங்கள் வேரியண்ட் போனாலுமே இதே டயர் சைஸ் தான். என்னென்னா உங்களுக்கு அலாய் வீலாக இருக்காது, வீல் கவர் இருக்காது. வீல் கவர் நீங்கள் வாங்கி அக்சசரிஸில் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ரைட், மற்றபடி உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஹவுஸோடைய லுக்கு அதெல்லாமே சேமாக அதே மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே எக்ஸைட் பேஸ் வேரியண்ட் நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். அதுலேயுமே எலக்ட்ரிக் பனோராமிக் சன்ரூஃப், கிளாஸ் ரூஃப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. இந்த வேரியண்ட்லேயும் அது இல்லை. அண்ட் ஆஸ் யூஷுவல் எம்ஜி வின்சரை பொறுத்தவரை இன்னொரு யூனிக்கான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பரே கிடையாது. நீங்கள் டாப் அண்ட் வேரியண்ட் எம்ஜி வின்சர் ப்ரோ எடுத்தாலுமே ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இல்லை. அது இந்த வேரியண்ட்லேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, டீஃபாகரும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேலே இந்த ரெண்டு லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, அங்கே மட்டும்தான் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டீஃபாகர் தேவையே இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். அது என்னன்னு எனக்கு புரியல. ஓகே, தென் அதுக்கப்புறம் வண்டியோடைய லோகோ, மெயினான லோகோ பார்த்தீங்கன்னா வின்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலைங்க, கம்யூட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து புதுசான இந்த ஃப்ளீட் ஃபோக்கஸ்டான பிராண்டிங், எம்ஜியோடைய ஃப்ளீட் ஃபோக்கஸ்டான பிராண்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். டீபோர்டு பையர்ஸுக்கு மெயினாக இந்த வண்டியை டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, அது போக ரியரில் உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் எல்லாம் இல்லை. உங்களுக்கு பின்னாடி இங்கே ரியர் ஃபாக் லேம்ப் வந்துடுது. ஓகே, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இல்லை, ஆனால் ரியல் ஃபாக் லேம்ப் இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக மேலே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ஆனால் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இல்லை. அதுக்கு பதிலாக க்ரோம் பீம் ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வண்டியை பொறுத்தவரை மாற்றங்களாக இருக்குது. மேலும் ரியர்லையும் பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இல்லை. ஆனால் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இங்கே ரியர் பம்பரில் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த வண்டியில் பேசிக் சேஃப்டி ஃபோக்கஸ் மறக்கலை அவங்க, அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டி இது ரோட்டில் போனாலே வின்சருங்கிறது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வாங்க கேபினுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எம்ஜி வின்சர் கம்யூட் வேரியண்ட்டோட இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ இது என்ன தான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும், டாக்ஸி ஃபோக்கஸ்டு மாடலாக இருந்தாலும், இதில் உங்களுக்கு ஸ்மார்ட் கீஸ் வித் ப்ராக்சிமிட்டி சென்சர்ஸ் அண்ட் ஆட்டோ வெஹிக்கிள் ஸ்டார்ட் அந்த ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் பூட் அன்லாக்கும் இருக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃபங்க்ஷன் ஃபார் விண்டோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 4 விண்டோவுமே இந்த வண்டியை பொறுத்தவரை 1 டச் டவுன் ஃபங்க்ஷனோட வருது. டிரைவர் விண்டோக்கு 1 டச் அப்பும் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ரிமோட்லேயே கூட விண்டோஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். ஸோ அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் எஸ், இதோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த விண்டோஸ் எல்லாமே இறங்கிடும். டிரைவர் விண்டோக்கு மட்டும் கொஞ்சம் அடிஷனல் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. 2வது தடவை ப்ரெஸ் பண்ணும்போது டிரைவர் விண்டோவுமே ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு உண்மையாகவே ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட், ஆஸ் யூஷுவல் நீங்கள் உள்ளே ஏறுறதுக்கு இந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில் இப்படி பண்ணி பாபா முதிரை பிடிச்சி அப்புறம் தான் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ திறந்துட்டிங்கன்னா ரைட், இப்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஏசி ஆல்ரெடி ஆனில் இருந்துச்சு. ஓகே, ஆடியோ சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. ஏசி ஆல்ரெடி ஆனில் இருந்துச்சு. காரணம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வெயில் காலத்தில் தான் யூஸ் பண்ணுவோம். உள்ளே இருக்கிற ஹீட்டெல்லாம் வெளியே போகிறதுக்கு தான் விண்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக இறக்குற மாதிரி தான் வச்சுருப்போம். அப்படி இறங்கின உடனே
ப்ளோவர்ஸ் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஆன் ஆகிடும். ஸோ தட் உள்ளே இருக்கிற சூடான காற்று வந்து வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாகவே நல்ல யோசனை அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் இன்டீரியரை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், எம்ஜி விண்ட்சர் மீதி வேரியன்ட்ஸில் எப்படி இன்டீரியர் இருக்குமோ அதே மாதிரி தீம், அதே மாதிரி பெரிய லென்த்தான டேஷ்போர்டு அண்ட் ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு கேபின் ஃபீல் வந்து உங்களுக்கு தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே விஷயம் இந்த கம்யூட் வேரியண்ட்லேயும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. சீட்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், நம்ம எக்ஸைட் வேரியண்ட்டு மீதி மிட் வேரியண்ட்ஸில் என்ன சீட்ஸ் பார்த்தோமோ அதே ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் இந்த வேரியண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோன் பேட்டர்ன் மாதிரி கிரே அண்ட் பிளாக் அப்படிங்கிற காம்பினேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஃபுல்லி ஃபேப்ரிக் தான், நல்ல கம்ஃபர்டபுளான சீட்ஸ். ஸோ அதில் எந்த குறையும் இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் சர்ப்ரைசிங்லி நான் எதிர்பார்க்காத ஒரு ஃபீச்சர், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவும் வந்திருக்கு. ஸோ டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு லீவர் இருக்குது, ரிக்ளைனுக்கு லீவர் இருக்குது, அண்ட் கூடவே ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஃபுட் பேடல்ஸ்னு பார்த்தீங்கன்னா தனியாக பெருசாக ஒரு டெட் பெடல் கொடுத்துருக்காங்க, த்ராட்டில் பெடல், பிரேக்கிங் பெடல், அவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் மீதி எந்த விண்ட்சர்லையுமே நம்ம பார்க்காத சில விஷயங்கள் இந்த வண்டியில் உங்களால் பார்க்க முடியும். ஃபிசிக்கல் பட்டன்ஸ் நார்மலான விண்ட்சர் டாப் மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த வகையான பட்டன்ஸுமே இந்த சைடு இருக்காது. வெறும் ஹேண்ட் பிரேக் லீவர் இருக்கும், அதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதில் அதே எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் இருக்குங்க, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கு பட்டன் ரிலீஸ் சுவிட்ச் வந்து இருக்குது. ஆனால் அது தவிர சில ஃபிசிக்கல் பட்டன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. காரணம், இந்த வண்டியில் டச் ஸ்க்ரீன் இல்லை. ஓகே, நார்மலாக விண்ட்சரில் என்ன ஆகுங்க, டாப் மாடல்ஸில் மிட் மாடல்ஸ்லாம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஹெட்லாம்ப்ஸோடைய கண்ட்ரோல்ஸு மீதி கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அந்த டச் ஸ்க்ரீனே இல்லைன்னு போது சில விஷயங்கள் ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியுங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், ஆட்டோ ஹோல்டுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், ரியர் ஃபாக் லேம்புக்கு பட்டன், ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லி ஃபிசிக்கல் பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே கீழே இது ஒரு பட்டன் இருக்குது. இது வந்து பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கிங், விண்டோஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு தனியான ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அங்கே 2 பட்டன் இருக்குது. இந்த 2 பட்டனில் இந்த ஒரு பட்டன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விண்ட்சரை பொறுத்தவரை ஆட்டோ ஸ்டார்ட், ஆட்டோ ஸ்டாப் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் வண்டி விட்டு இறங்குனீங்கன்னா லாக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். உள்ளே ஏறி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் அது நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி டோட்டல் ஆஃப் ஆகிடும். இது வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமை ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன். இந்த மாதிரி சில ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இந்த கம்யூட் மாடலில் ஆட் ஆகியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் சொல்ல முடியும். டோர் பேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம், அதே பெரிய டோர் பேனல் தான். என்னென்னா இது பெரிய அளவில் ஆடம்பரம் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான். இங்கெல்லாம் அந்த அடிஷ்னல் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல் எதுவுமே அவங்க கொடுக்கல. வெறும் சிம்பிள் பிளெயின் பிளாஸ்டிக் தான். எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். எங்கேயுமே சாஃப்டான மெட்டீரியல்லாம் உங்களால் பார்க்க முடியாது. முழுக்க ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பட் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ், 4 விண்டோஸுமே ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துடுது. இட் இஸ் நைஸ். ஆனால் ஓஆர்விஎம்ஸ்க்கு கண்ட்ரோலே இல்லையே அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்டு தாங்க, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ்க்கு கண்ட்ரோல்ஸ் கிடையாது. காரணம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஓஆர்விஎம்ஸ். நீங்கள் விண்டோ இறக்கி பெரல்வை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஓஆர்விஎம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உள்ளே ஏறுவோம் வாங்க. அப்பா, வெளியே இத்தனை விஷயங்கள் நான் பேசிட்டேன், வாங்க உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், ஸ்டியரிங் வீல் நீங்கள் பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டே நீங்கள் பார்க்கலாம். ஒரு டிப்பிக்கலான எம்ஜி விண்ட்சருடைய கேபின் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனால் இதில் வண்டி ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடுது. எஸ், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இல்லையே, என்னத்த வால்யூம் நீ அட்ஜஸ்ட் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தாங்க, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் இல்லை, ஆனால் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே முழுக்க இந்த சின்ன ஒரு ஸ்க்ரீனை தான் இன்டெகிரேட் பண்ணி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய ஃபங்க்ஷன்ஸு கூடவே வந்து ஆடியோ சிஸ்டம், எஃப்எம், ப்ளூடூத் எல்லாத்துடைய கண்ட்ரோல்ஸுமே இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீனில் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எம்ஜி காமெட்டோடைய பேஸ் வேரியண்ட்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வேரியண்ட்லையும் இந்த விண்ட்சர்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, விண்டோ ஏற்றிடுவோம். ஸோ விண்டோ ஏற்றும் போது நீங்கள் பார்க்கலாம், த கோ டிரைவர் சைடு விண்டோஸ், பேக் விண்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் ஒன் டச் அப் இல்லை. ஓகே, டிரைவர் விண்டோக்கு மட்டும்தான் ஒன் டச் டவுனும் இருக்குது, ஒன் டச் அப்பும் இருக்குது வித் ஆன்டி பிஞ்ச். ஸோ அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம். இதிலேயே தான் நீங்கள் வந்து ஏசி, வண்டியோடைய டிரைவ் மோட்ஸு, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், வண்டியோடைய ரேஞ்சு, சார்ஜ், என்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே இதில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கு ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, முதல் விஷயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த வண்டியில் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஷாக்கு தான் எனக்கு. ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதை தாண்டி மீதி கண்ட்ரோல்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணால் தெரியும். இந்த ஸ்டார் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரைவ் மோட்ஸ் மாறும். ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ ப்ளஸ், நார்மல், ஈகோ. ஸோ இந்த மாதிரி டிரைவ் மோட்ஸ் மாறுது. இது வந்து பவர் ரீதியான மோட்ஸ். அதை தாண்டி இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீஜன் மோட்ஸ் மாறும். ஓகே, லைட்டு, நார்மல்,
அது ரீஜன் மோட்ஸ்க்கான மோட்ஸு ஹெவி. ஸோ இந்த மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கான மோட்ஸையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீதி பட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ். ஓகே, கீழே தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் முழுக்க ஏசியோடைய விஷயங்கள். இதில் உங்களுக்கு ஏசி என்ன செட்டிங்கில் இருக்குது எதுவுமே தெரியாது. ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இங்கே உங்களுக்கு அந்த எந்த இண்டிகேஷனுமே இருக்காது. எல்லாமே இதில் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபேன் ஸ்பீடு வேணாலும் ஸ்டியரிங்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். 9, 8 இது நீங்கள் மைனஸு, இது ப்ளஸ்ஸு ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸு. ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மாறுதா? ஹாட்டு டெம்பரேச்சர் ஏற்ற ஏற்ற ஹாட்டுக்கு போகுது, டவுன் பண்ணுறேன் கீழே போகுது. ஸோ இந்த சுவிட்ச் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். சரியா? அண்ட் இந்த சைடு இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மீடியா, ப்ளூடூத் டெலிஃபனி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இருக்குங்கிறதுனால கால் அட்டெண்டிங் அண்ட் கால் கட் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ட்ராக் சேஞ்சிங். ஓகே, ஸோ எஃப்எம் ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எஃப்எம் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏஎம் எஃப்எம் ப்ளூடூத்துக்கு மதியில் மாறும், மோட்ஸ் மாறும். ஓகே, ஆடியோடைய மோடு மாறும். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராக் மாறும். ஓகே, வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. இது யூஸ்வல் வால்யூம் கண்ட்ரோல் தான். ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குங்க. டெஃபினெட்லி ஸ்பீக்கர்ஸ் கொஞ்சம் பெட்டராக மாற்றிக்கிறது பெட்டர். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரையாரிட்டி பெட்டராக குவாலிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து மாற்றிக்கிங்க. இதனுடைய ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். மற்றபடி இந்த ஸ்க்ரீனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரேஞ்சு 17% சார்ஜ் இருக்குது, 53 கிலோமீட்டர் ஓடும், இந்தளவுக்கு வோல்டேஜ் கன்சியூம் ஆகிட்டுருக்கு, ஏசியோடைய கண்ட்ரோல்ஸு எல்லாமே இதில் தான் இருக்குது. டிரைவிங் மோட்ஸு, ரீஜன் மோட்ஸு, அண்டு எவ்வளோ கிலோவாட் கன்சியூம் ஆகிட்டுருக்கு அது, அண்டு மேலே டைமு, டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவ்வளவு தான். இங்கே ஒரு ஸ்க்ரீன் இல்லாத குறைய இந்த ஸ்க்ரீனே பூர்த்தி பண்ணிடுது அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், நீங்கள் பழகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஏசிக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் அதில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதுவே நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோடு ஏசி மேக்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. வெயில் காலத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்விட்ச்சு. இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு ஸ்விட்ச். ஓகே, இன்டர்னல் ரீசர்க்குலேஷன், எக்ஸ்டர்னல் ரீசர்க்குலேஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஏசி தான். மேனுவல் ஏசி ஆட்டோங்கிற மோடே கிடையாது. அது வந்து நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஏசி ஃபங்க்ஷன்ஸ், ஸ்க்ரீன்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ திரும்ப நார்மலான விஷயங்களுக்கு வருவோம். ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சேம் ஃப்ளாட் பாட்டம் டிசைன் ஸ்டேரிங் வீல் தான். இதில் உங்களுக்கு சர்ப்ரைசிங்லி டில்ட் அட்ஜஸ்டோட சேர்த்து டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டும் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலாக இருந்தாலும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. ஓகே, சென்டர் கன்சோல் நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே 3 பெரிய ஸ்டோரேஜ், கப் ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுபோக இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்னு நான் ஸ்டார்டிங்கில் நினச்சிட்டேன், ஆனால் இல்லை, இது வெறும் ஸ்டோரேஜுக்கு மட்டுமே. ஃபோனை நீட்டாக பார்க் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபோனை இங்கே நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். சரியா? அதுக்கு மேலே ஆம்ரெஸ்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம், பெரிய பெத்த ஆம்ரெஸ்ட். இது சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, கவலை இல்லை, கொஞ்சம் சாஃப்டான பேடிங் தான். உள்ள நல்ல பேன் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கேயும் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் 12 வோல்ட்டில் சார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன்று தான் ஆப்ஷன். மற்றபடி யூஎஸ்பி சார்ஜிங்லாம் எங்கேன்னு கேட்பீங்க, அது இங்கே அண்டர் கிரவுண்டில் இருக்குங்க. இங்கே அண்டர் கிரவுண்ட்லேயுமே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பின் ஒன்று இருக்குது. இதுக்கு லிட்டெல்லாம் எதுவுமே கிடையாது, இது அப்படியே ஓப்பன் தான். இதில் உங்களுக்கு யூஎஸ்பி அண்ட் சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஃப்ளெக்சிபிலிட்டியுமே அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணல, அதுவும் உண்டு. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைலைட் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இதை தாண்டி இந்த வண்டியில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் நான் பார்க்குறேன் வின்சரை பொறுத்தவரை. அதுக்கு கண்ட்ரோல்ஸ் இங்கே ஒரு சின்ன சுவிட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப், ஆன், பார்க்கிங், ஆன். ஓகே, ஸோ வெரி நீட் அண்ட் நைஸ். ட்ரெடிஷ்னலான வின்சர் மாதிரி இல்லை இது பேஸ் மாடலுங்கிறதுனால சில ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்ல முடியும். வைப்பர்ஸ் கண்ட்ரோலுமே இதில் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து பார்க்கலாம். இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்மிஷன் செலெக்ஷன், ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ், அந்த கண்ட்ரோல்ஸ்க்கு எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீட் செட்டிங்க்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்க்கிங்க்கு இங்கே சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். நம்ம மீதி வேரியன்ட்ஸில், டாப் வேரியன்ட்ஸில் பார்த்த மாதிரி சாஃப்ட் பிளாஸ்டிக்ஸ்லாம் எங்கேயுமே கொடுக்கல, சாஃப்ட் மெட்டீரியல் எங்கேயுமே இல்லை. இதுவுமே சாஃப்ட் ஃபீலாக இருக்கே தவிர ஹார்ட் பிளாஸ்டிக் தான். பட் இங்கே ஆஸ் யூஸ்வல் டேஷ்போர்டுக்கு மேலே வரக்கூடிய இங்கே பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் அது சேமாக தான் வருது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே வச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக ஹீட் ஆகிடுங்கிற உறுதியான விஷயமா இருக்குது. ட்வீட்டர்ஸ்க்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ட்வீட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பெட்டர் ஸ்பீக்கர்ஸ் மாற்றிக்கலாம்,
என்ன கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மாற்றிக்கிறது பெட்டர். அப்போ தான் ஆடியோ கொஞ்சமாக கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே மொக்கையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டேஷ்போர்டு க்ளவ் பாக்ஸ். இது டீசெண்டான சைஸ், சாஃப்ட் ஓப்பனிங் டைப்பு, பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவில் ஆடம்பரம் எதுவும் இல்லை, கூல்டு க்ளவ் பாக்ஸ்லாம் இல்லை, ஸ்டில் ஓகே. ரைட். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம். தினேஷ் வெக்கப்படாதீங்க தினேஷ். ஓகே, ஸோ டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி கேபின் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நைஸ். ஆனால் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இல்லை, டம்மி பாவா ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி வேறு என்ன டம்மி ஆக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிரர்ஸ். ஸோ மிரர்ஸை நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கண்ட்ரோலே பண்ண முடியாது, மேனுவல் மட்டும்தான், விண்டோ இறக்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு டீமிஸ்டர்ஸ் இங்கேயும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயுமே இந்த ஏரியாவை டீஃபாக் பண்ணுறதுக்கு இங்கே வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நைஸ் விஷயம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹைலைட் ஃபீச்சர்ஸ். ரைட், இப்போ வாங்க பேக் சீட்டு போய் பார்க்கலாமா. எம்ஜி விண்ட்சரை பொறுத்தவரை என்றைக்குமே மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த வண்டியோடைய ஸ்பேஸ் அண்ட் ஷியர் கம்ஃபர்ட். ஓகே, ஸோ டிரைவர் சீட் வந்து நான் இப்போ தான் அங்கேருந்து இறங்கி வந்தேன், நீங்கள் கவனிச்சிங்க. என்னோடைய ஹைட்டுக்கு தான் செட் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். வேன் இருக்குது, நான் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு ட்ராவல் பண்ணலாம். ஹெட் ரூம் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வேன் அளவுக்கு ஹைட் இருக்குங்கிறதுனால நல்ல ஸ்பேஸ் இருக்குது, பிரச்சனையே இல்லை. அகலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலுமே 3 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், அந்தளவுக்கு அகலம் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான கேபின், நல்ல ஒரு லவுஞ்சு மாதிரி ஒரு சீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். இதில் இன்னும் மேஜர் ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும்தான் அந்த ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, மீதி கார்ஸ் மாதிரி இந்த வண்டி கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 135 டிகிரிக்கு ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபார்வர்ட் பொசிஷன். ஓகே, இப்போ நான் ரிலீஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சாஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு லவுஞ்சு மாதிரி ஒரு சீட்டிங், லிட்ரலி சோஃபா அளவுக்கு வந்து கம்ஃபர்ட் அண்ட் பேக் சீட் ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க விண்ட்சரை பொறுத்தவரை இந்த கம்யூட் மாடல்லையுமே. காரணம் இப்போ வந்து டாக்ஸி, நீங்கள் ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? பெஸ்ட் கம்ஃபர்ட், பெஸ்ட் ஸ்பேஸ் கேட்பீங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த வண்டி கம்ப்ளீட்லி பூர்த்தி பண்ணிடுது அப்படின்னு சொல்ல முடியும். இது வரைக்கும் இவி கேட்டகரியில் ஒரு 5 சீட்டர் கேட்டகரியில் இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான வண்டி டாக்ஸி கேட்டகரியில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இது நீங்கள் டாக்ஸி வாங்கினாலும் சரி, ப்ரைவேட்டாக வாங்கினாலும் சரி, 100% சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறது என்னுடைய எண்ணம். என்ன ஒரே மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சென்டர் பேசஞ்சருக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு நார்மலாகவே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இல்லை. ஸோ ஒரு வெறும் சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஹெட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு மிஸ்ஸிங்கான விஷயமாக தான் இருக்குது. பட் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸு கூட இந்த டீபோர்ட் மாடலுக்கே கொடுத்துருக்காங்கிறது ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டாக இருக்குது. மேலும் ஸ்டாண்டர்டாக இருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரியர் ஏசி வெண்ட்ஸு இல்லை, ஒரே ஒரு வெண்ட் தான் இங்கே இருக்குது. ஸோ ரியர் ஏசி ஒரு சென்ட்ரல் உட்கார்ற பேசஞ்சருக்கு இது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்கள நோக்கி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேர் இருந்தாங்கன்னா தயவுசெய்து சண்டை போடாதீங்க, அதான் நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஒரே ஒரு ஏசி வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஓகே, ரியரில் சார்ஜிங் போட்டும் பரவாயில்ல, ஒரு சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பெரிய ஸ்டோரேஜும் இருக்குது, உங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது. சீட் பேக் ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். இல்லாத விஷயம் என்னன்னு சொல்லிட்டுங்களா, கிராப் ஹேண்டில். இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் கொடுக்கல, அவங்க மொட்டையாக விட்டுட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரியரில் அதே மாதிரி இங்கே லைட்டிங் வரணும், ஒரு வித லைட்டிங்குமே இங்கே கொடுக்கல. ரியரில் உட்கார்றவங்களுக்கு தான் வந்து ஆக்சுவலி பேசஞ்சர்ஸ் உட்காருவாங்க, அவங்களுக்கு லைட்டிங்கே கொடுக்காதது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் இல்லாத ஒரு எலிஃபென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்களா, ஆர்ஆர் பேக்ஸ். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறது 2 ஏர் பேக்ஸ் தான், 6 ஏர் பேக்ஸ் கிடையாது. உங்களுக்கு மீதி ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அதெல்லாமே கிடச்சிருது. ஆனால் கிடைக்காதது சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் அண்ட் ரியர் ஃபோக்கஸ்டான ஏர் பேக்ஸ். உங்களுக்கு 2 ஏர் பேக்ஸ் மட்டும்தான், டிரைவருக்கு கோ டிரைவருக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது. ரியரில் சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் இல்லை. ஸோ ஒரு மிக்ஸு பேக் தான் அப்படின்னு சொல்ல முடியும். மற்றபடி ரியரில் உங்களுக்கு 1 டச் டவுன் பவர் விண்டோ இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேஸிங்கு, நல்ல 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே ஓகே. ஸோ இதுதான் பேக் சீட்டை பொறுத்தவரை ஒரு மிக்சட் பேக்னு சொல்ல முடியும். ஆனால் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட். இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துடலாமா? ரைட், ஃபைனலி இந்த விண்ட்சர் கம்யூட் மாடலோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா. டாக்ஸிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏறுறவங்க லக்கேஜோட ஏறுவாங்க, ஏர்போர்ட் போகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா பெரிய லக்கேஜஸ், பெரிய ட்ராலிலாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த விண்ட்சர் இவி கம்யூட் மாடலில் 600 லிட்டர் வரைக்கும் லக்கேஜ் ஸ்பேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். காரணம் ரூஃப் வரைக்கும் கணக்கெடுத்திங்கன்னா 600 லிட்டர் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. 5 பேரோட லக்கேஜ், என்ன பெரிய பெரிய ட்ராலிஸ், ஏர்போர்ட் லக்கேஜஸ் எல்லாமே நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்குது. இதை விட அதிகமாக ஸ்பேஸ் வேணும்னா 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனை தாண்டி நீங்கள் ஃப்ளாட் ஃபோல்டும் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி பேக் சீட்டை நீங்கள் 60/40 ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சுவலி இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. கரெக்ட் தான், இங்கே ஸ்டெப் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஃப்ளெக்சிபிளான பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. இந்த ஃப்ளோரை நீங்கள் லெவல் ரைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோரை. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான லோடிங் பெட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது நீங்கள் கேம்பிங்க்கும் பயன்படுத்திக்கலாம், பெரிய லக்கேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளெக்சிபிளான பூட் ஃப்ளோராக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு மைனஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. இங்கே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பவுச் கொடுத்துருக்காங்களா, இது வந்து டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட். ஓகே, டயர் மொபிலிட்டி கிட், டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான ஃப்ளூயிடு மோட்டர் இங்கே நீங்கள் பார்க்கலாம். காரணம், இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் கிடையாது, ஸ்டெப்னி கிடையாது. அடிஷ்னலாக உங்களுக்கு லக்கேஜ் இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ளோருக்கு அடியில் நீங்கள் இவ்வளோ பெரிய பே பார்க்கலாம், இதில் நீங்கள் லக்கேஜை வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டெப்னி இல்லை இந்த வண்டியில். அது ஒரு சின்ன ஒரு மைனஸாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. பட் மற்றபடி இந்த டயர் பங்க்சர் ரிப்பேர் கிட்டே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு எல்இடி பூட் லேம்பாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பிரைட்னஸ் பரவாயில்லையா இருக்குது. அதை தாண்டி பார்சல் ட்ரே, பேக் ஹுக்கு அந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை இந்த பூட் ஏரியாவில். ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கு, ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, ஸ்டெப்னி மிஸ்ஸிங்காக இருக்குது. அவ்வளோதான் விஷயங்கள். ரைட், இப்போது வாங்க இந்த எம்ஜி விண்ட்சர் கம்யூட் மாடலோடைய வேல்யூ, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், அந்த விஷயங்கள் பேசிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எம்ஜி விண்ட்சரோடைய புது பேஸ் மாடல் கம்யூட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஒரு மாடல். இந்த ப்ரைஸுக்கு, அதாவது 13.49 lakh rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு இந்த வண்டி வெளியே பார்க்க பேசிக்காக இருந்தாலும் உள்ள நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்து கொடுக்குதுங்க. மெயினாக இதில் சர்ப்ரைசிங் சில ஃபீச்சர்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் க்ரூஸ் கண்ட்ரோலு அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ஆப்ரேட்டட் விண்டோஸ் அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவைட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இதனுடைய ஃபோக்கஸ் பேசஞ்சர் கம்ஃபர்ட், பேக் சீட் ஸ்பேஸ் அருமையாக இருக்குது, லக்கேஜ் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இதனுடைய பேட்டரி பேக் நம்பி நீங்கள் வாங்கலாம். சாலிடாக 300 கிலோமீட்டர் ஓடுங்கிறது கஸ்டமரோடைய ஒரு டெஸ்டிமோனியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ இந்த எம்ஜி விண்ட்சரோடைய புது பேஸ் மாடல் இது ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்க்குமே, அதாவது ப்ரைவேட் பையர்ஸ்க்குமே கொடுத்தாலும் இன்னும் நல்லாவே இருக்கும். எனிவே, நீங்கள் இந்த எம்ஜி விண்ட்சர் பேஸ் மாடல் வாங்க விரும்புவீங்களா? ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அத்தியாவசிய ஃபீச்சர்ஸ்லாம் இது வந்து கொடுத்துருது. கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. சேஃப்டியை பொறுத்தவரை சில காம்ப்ரமைசஸ் இருந்தாலுமே ஓவரால் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ரைட், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருந்து இந்த வண்டி நீங்கள் வாங்குவீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.